ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு பேக் கட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அதை வச்சு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது மேக்ஸிமம் பேக் தான் நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் கட் பண்ணுவோம். ஏன்னா அதனுடைய உயரம், மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு எல்லாமே பேக்கில் நம்ம கரெக்டாக வச்சு வெட்டியிருப்போம். அப்போ அதை வச்சு நீங்கள் ஃப்ரண்ட்ல கட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்லைன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்குள்ள நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அளவு, எந்த ஒரு அளவா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து நம்ம பேக் தட்டுக்கு இந்த ஃப்ரண்ட் வந்து ஈக்குவலா இருக்கா இல்ல அன்ஈவனா இருக்கா, இது வந்து செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அப்போ நம்ம இப்ப பேக்கை வச்சு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நம்ம கிளாத்தை வந்து எப்படி போடணும் அப்படின்னா ஃபுல்லா கிராஸா வர மாதிரி நம்ம போடுவோம். ஆனா இப்ப இதுல இருக்க அளவு பாத்தீங்க அப்படின்னா இந்த எவ்வளவு கிராஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதை நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் இப்படியே கிராஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கான இதுவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜாயிண்ட் இல்லாம வரணும் அப்படின்னா ஸ்லீவ் லென்த் வந்து நம்ம 11 இன்ச் எடுத்திருக்கோம். மேக்சிமம் இதுல ஒரு ஜாயிண்ட் இல்லாம ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம எடுக்கலாம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இப்பவே இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது, அதாவது பேக்ல என்னென்ன சேஞ்சஸ் நீங்க பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி போட்டு நீங்க ஒரு கட்டிங் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஃப்ரண்ட்ல பிளேஸ் பண்ணுங்க. சப்போஸ் இந்த பேக் கட் பண்ணின வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல பாருங்க, அந்த வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்றது அப்படிங்கிறத இதுல தொடர்ந்து பாருங்க. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரண்ட்னுடைய லைன் எவ்வளோ அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி ஷோல்டருக்கு எவ்வளோ அப்படிங்கிறதும், நெக்கினுடைய அகலம் எவ்வளோன்னு இதில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம இப்போ பண்ணின ஃபஸ்ட்டு இது என்னன்னா, இதுக்கு ஃப்ரண்ட் லைன் போட்டிருக்கேன், ஷோல்டர் லைன் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம உங்களுடைய கப் ஷேப் எப்படி அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். கப் ஷேப் பெருசா இருக்கிறவங்க சைட்ல வந்து ஒரு 3 இன்ச்சு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அல்லது 2.5 இன்ச்சு அந்த அளவுக்கு கொடுத்தா போதும். சப்போஸ் ரொம்பவே ஹெவி பஸ்டா இருக்கு அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு மட்டும் நீங்க இந்த சைட்ல உயரம் கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம நார்மலான கப் ஷேப் இப்ப 35 வந்து செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா ஒரு 36 37 வருது அப்படின்னா நீங்க சைட்ல வர்ற போர்ஷன் பட்டியை வந்து நம்ம உயரமாவே கொடுக்கலாம். அதே மாதிரி 4 டாட்ஸுமே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். இது 3.5 இன்ச்சு வைக்கிறேன். அதே மாதிரி கீழே வந்து நான் 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போடுறேன். எதுக்காக அப்படின்னா இந்த சைட்ல வந்துட்டு நீங்க ஒரு டாட் பிடிக்கணும். அப்போ அந்த டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நான் வந்து இதுல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு 1.25 இன்ச்சு நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இங்க சைடு வந்து இதே அளவு நம்ம விட்டுக்கலாம். மேல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு, சைடு வந்து இதே அளவு தான், 1.25 இன்ச்சு தான் நான் அவுட்டர்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம யோக் கட் பண்ணும்போது 3.5 இன்ச்சை வச்சுதான் நம்ம கட் பண்ணணும். அதாவது 3.5 + 1.5 5 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். நம்ம பேக் தட்டு கட் பண்ணிட்டோம், எல்லா நாச்சஸ் எல்லாமே கரெக்டா போட்டுட்டோம் அப்படின்னா அதை ஃப்ரண்ட் போர்ஷன்ல பிளேஸ் பண்ணும்போது இதுல எவ்வளவு கிராஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கிராஸ் வச்சுக்கோங்க. ஸ்லீவுக்கான அளவு துணியும் அதே மாதிரி யோக்குக்கான துணியும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. துணி அதிகமா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, கம்மியா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இதுதான் ஃப்ரண்ட் லைனு, இது ஷோல்டர் லைன், இதுக்கப்புறம் இது நெக் லைன். என்னென்ன லைன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி சைட்ல ஸ்பேஸ் கொடுங்க, பட்டி கொடுங்க. அப்ப இங்க இருந்து இங்க நான் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 3 இன்ச்சுக்கு இருக்கிற மார்க் எதுக்காக அப்படின்னா 1/2 இன்ச்சு இங்க டாட் பிடிச்சிட்டேன் அப்படின்னா இது 3.5க்கு துணி மேல வந்துடும். அப்ப யோக்கினுடைய அளவு 3.5 இன்ச்சு தான். அதுக்கு தான் நம்ம யோக் வந்து நம்ம கட் பண்ணணும். சைட்ல 1.25 இன்ச்சும் அவுட்டர்ல நான் ஒரு மேல வந்து ஒரு 1/4 இன்ச்சு உயரப்படுத்திட்டு அதுல வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம். இதுதான். இப்ப இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்னுடைய நெக்கினுடைய அளவு 7.5 இன்ச் அப்படிங்கும் போது முன்கழுத்தினுடைய அளவு இதுதான்.
இந்த லைன் வந்து நமக்கு நெக்கினுடைய டீப் லைன். இப்போ இங்க இருந்து நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 9.25 நமக்கு வரணும். இந்த கிராஸ்ல பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல 9.25 வரல, 9.5 இருக்கு. 9.25க்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் லைன் வந்து கொஞ்சம் அவுட்டர்ல வரும். சப்போஸ் உங்களுக்கு பழைய வீடியோஸ்ல எல்லாம் இங்க வந்து அவுட்டர்ல இந்த டாட்டுக்காக இங்க அவுட்டர்ல 1/2 இன்ச் சேர்த்திருப்பேன். 1/2 இன்ச் 1/4 இன்ச் அப்படிங்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல சேர்த்துறதுனாலும் நீங்க சேர்த்திக்கலாம். அதே மாதிரி இங்க ஆம்ஹோல் சைடு 1/2 இன்ச் நீங்க வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அதுக்கான வீடியோஸுமே நம்மளுடைய சேனல்ல இருக்கும். இங்க அவுட்டர்ல 1/2 இன்ச்சும் இங்க மேல 1/4 இன்ச்சும் இருக்கும். இப்ப இதுல வந்து நான் ஒரு 1/4 இன்ச் முன்பக்கமா எடுத்திருக்கேன். இப்ப இதை வந்து நான் கிராஸ் லைன் பண்ணிக்குவேன். இந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணிடுவோம். இப்போ முன்பக்கத்தினுடைய இப்ப பட்டியினுடைய அந்த கப் ஷேப்பினுடைய டாட் லைன் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப இதுல வந்து நம்ம ஷோல்டர் லைன் பஸ்ட் வந்து 36 அப்படிங்கும்போது 9 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ இது ரெண்டும் சேர்ற பாயிண்ட் தான் நமக்கு மிட் பாயிண்ட். இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். இதை வந்து நம்ம இதுல தான் நம்ம மார்க் பண்ணோம். இப்போ இதனுடைய உயரமே கீழேயும் நம்ம வைக்கலாம். 4.5 இன்ச் அப்படிங்கும்போது இங்கேயும் நம்ம 4.5 இன்ச்சு. இப்போ இதுதான் உங்களுக்கு கப் ஷேப்புக்கு ஃப்ரண்ட்னுடைய லென்த்து. அப்போ இங்க இருந்து நீங்க இங்க கப் ஷேப் ஷார்ப்பா வேணும்னா நான் இதுல வந்து 2.5 இன்ச்சு மேல எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஃபிளாட்டா வேணும்னா 2, 1.5 எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு டாட் லைன். இது வந்து நெக் லைன். இப்போ இதுல இருந்து தான் நம்ம மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணுவோம். இதை வந்து நம்ம நெக் வந்து இதுல டீப்பா இதே வைடுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டரும் இதுவும் கட் பண்ணிட்டு நம்ம பேக் தட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க நெக்கிட்ட ஒரு கட் போட்டிருக்கேன் நெக் லைனுக்காக. ஆம்ஹோல் வந்து சேம் நாச்சஸ்லயே போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்க சைட்ல விட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நாச் போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் அது அந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடாதனால நிறைய பேருக்கு அந்த செஸ்ட் டைட் ஆகுறது அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும். அதனால நீங்க சப்போஸ் இதுல மறக்கிற மாதிரி இருந்தா இங்க நீங்க மெஷர் பண்ணிட்டு இங்க மார்க் போட்டுக்கோங்க. அதனால 2 சைடுமே நம்ம எப்படி வேணாலும் கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து இந்த ரவுண்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இங்க நம்ம மார்க் போட்டாச்சு. இங்க நெக் லைன் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பேக் தட்டை நம்ம எடுத்துடலாம். பேக் தட்டை எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் இது இந்த ஆம்ஹோலுக்கு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நெக்குக்கு லைன் போட்டுக்கோங்க. நீங்க மார்க் பண்ணனதுக்கு எல்லாமே இது வந்து கீழே இருக்க லைன் எல்லாமே போட்டுக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம நெக் லைன் வந்து என்ன ஷேப் எப்படி வேணுமோ, ஏன்னா இது ஆல்ரெடி வைடா தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால இதை வந்து இந்த ஷேப்லயே நீங்க ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நெக்கு கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை ஸ்லாண்டிங்கா ஃப்ரண்ட்ல கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் டீப் வந்து சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். இதுலயுமே உங்களுக்கு மேக்சிமம் ஷோல்டர் இப்படி கிராஸ் ஆகி உயரமா இருந்தா இந்த கார்னரை வந்து லைட்டா கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்க அப்படியே விட்டுருங்க. இப்ப இதுல வந்து நம்ம ஆல்ரெடி இங்க மார்க் பண்ணியிருக்கோம். அதனால இதுல அப்படியே நாச் போட்டுக்கலாம். அடுத்தது கப் ஷேப்பு மிடில் பாயிண்ட் இங்க இருக்கு. அப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு டாட் வரணும், இந்த இடத்துல ஒரு டாட் வரணும், இந்த இடத்துல ஒரு டாட் வரணும். இப்ப இந்த இடத்துல ஹைட் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம். இதை வந்து சின்னதா ஒரு கட் போட்டுட்டு இந்த மிட் பாயிண்டோட வச்சு இப்படி கிராஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஸ்ட்ரைட்டா நம்ம யோக்குக்கு வர்றதுக்காக தான் நீங்க வந்து ரவுண்ட் பண்ண. ஏன்னா யோக்குக்கும் இங்க இருக்க இதுவும் ஒரே ஸ்ட்ரைட் லைன் வந்தாதான் நம்ம யோக் அட்டாச் பண்ணும்போது பினிஷிங்கா இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா கழுத்தினுடைய அளவு வந்து நமக்கு 3 இன்ச் வரும்.
அப்ப அந்த அளவே, அதாவது செஸ்ட் ரவுண்டை நீங்க 12ஆ பிரிச்சுக்கோங்க. அப்போ 3 இன்ச் வரும்போது அந்த 3 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இங்க வந்து நம்ம 1.25 விட்டா போதும். 1.25 அப்படிங்கும்போது கொஞ்சம் தள்ளி வருது. அந்த இதை வந்து நம்ம இங்க கரெக்டா ஃபிட் பண்ணிக்கலாம். ஏன்னா கப் ஷேப் ரொம்ப லூஸ் வந்தாலும் செஸ்ட் கிட்ட கழுத்தெல்லாம் லூஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால கப் ஷேப்பும் கரெக்டான ஃபிட்டிங்ல போட்டுக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இதுல நம்ம நாட்ச் போட்டாச்சு. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய லைன் எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒரு நாட்ச், இதனுடைய இது எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒரு நாட்ச். இப்போ இதுக்கு வந்து நம்ம நீடில்ல மார்க் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி போட்டீங்கன்னா போதும். இது வந்து இந்த வளைவா எங்க வருதோ அந்த இடத்துல தான் இங்க வந்து, ஏன்னா பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும். நம்ம ரொம்ப ஷார்ப்பா வேண்டாங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போடுறோம். நம்ம ஆல்ரெடி இங்க 4வது இதுக்காக ஒரு இது பாயிண்ட் விட்டுருக்கோம். அதனால இதுல இருந்து இதுவும் அதே இதுல, ஆனா இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். இதுல வந்து நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுல 4 டாட்ஸுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுல நீங்க வச்சு பார்க்கும்போது இந்த லைனோட நீங்க இது இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய ஃப்ரண்ட் போர்ஷன். அதாவது ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் கிராஸ் கட்டிங் வேணும் அப்படின்னா கிராஸா போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் கட்டிங் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜரே கொஞ்சம் வேறையா இருக்கும். இப்போ இது வந்து எவ்வளோ நம்மளால நமக்கு கிராஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கிராஸ் போட்டுட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் சொன்னேன் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஒரு பேக் வச்சு தான் நம்ம ஒரு ஃப்ரண்ட்டை வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ண முடியும். ஏன்னா அதனுடைய அளவுகள் வச்சு தான் ஷோல்டர் அளவு, ஆம்கோல் அளவெல்லாம் நம்ம வந்து, அதாவது என்னுடைய வே ஆஃப் டீச்சிங்கை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புரியும். இப்போ அந்த மாதிரி வச்சு நம்ம இது ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்த வீடியோவில் இதனுடைய யோக்கும் ஸ்லீவும் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.